வெல்கம் டு கவிஸ் கிச்சன், மை கிச்சன் மை ரூம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சேமியா கீர் பார்க்க போகிறோம். எப்போதுமே சேமியா வச்சு சிம்பிளாக ரெசிபி பண்ணுவோம் இல்லையா, இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு வந்து கண்டென்ஸ் மில்க் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் போல் சர்க்கரை, 4 ஏலக்காய் அடித்து வச்சுருக்கேன், 1/2 கப்பு பால், நெய் வந்து வறுக்கிறதுக்கு தேவையான அளவு நெய், 1/2 கப்பு சேமியா, முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் விடலாம். அதில் நெய் விட்டுட்டு நெய் நல்லா சூடேறினதுமே எடுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், திராட்சை இருக்கு இல்லையா, அந்த நட்ஸ் எல்லாம் இது எல்லாத்தையும் கூட சேர்த்துட்டு நம்ம வறுத்துடலாம். இந்த மாதிரி வந்து முந்திரி திராட்சையை வந்து நம்ம வந்து நெய்யில் வறுக்கும் போது அது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது நம்ம வந்து டக்குன்னு வந்து பாலில் போடுறத விட இந்த மாதிரி கொஞ்சமாக வறுத்து போட்டிங்க அப்படின்னா அந்த நெய் மண்ணெலாம் சூப்பராக நட்ஸ்லாம் இறங்கி ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது. இப்போ இதே நெய்யில் வந்து நம்ம 1/2 கப்பு சேமியா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சேமியாவை இது கூட சேர்த்து நம்ம நல்லா கைவிடாமல் கிளறி வதக்கலாம். இதை வந்து வெறும் சட்டியில் வறுக்கிறத விட இந்த மாதிரி நெய் ஊற்றி வறுக்கும் போது அந்த சேமியாவில் வந்து நெய் பட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் கலருமே வந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலராக ஒரு கிடைக்கும் நமக்கு. அந்த நெய்லேயே அந்த சேமியா பொரிஞ்சு நல்லா செவந்து வரும். அந்த ஸ்டேஜ் வர வரையுமே நல்லா வதக்கிட்டு இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி வறுத்து போடும்போது கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு கோல்டன் கலர் வந்துச்சு பார்த்திங்களா. அப்போ சேமியாவுக்கு இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருந்திங்கன்னா அந்த சேமியா வந்து நல்லா எங்கேயுமே கருகாமல் ஒரு ஈவனாக அந்த கோல்டன் கலரில் வந்து ரொம்பவே சூப்பராக கிடைக்கும் நமக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போது இதை நம்ம மாற்றி வச்சிட்டோம் இல்லையா, இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை இதுக்குள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம பாலை காய்ச்சிடலாம். இப்போ நான் வந்து 1/2 கப்பு பால் எடுத்திருக்கேன். பால் வந்து காய்ச்சலை ரஃபாக தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாலில் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம பாலை நல்லா காய்ச்சிடலாம். இந்த பால் நல்லா காய்ச்சி கொதிஞ்சு பச்சை வாசனை போட்டோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து சேமியா கீர் செய்கிறோம் இல்லையா, இதே மெத்தடில் நம்ம ஜவ்வரிசி வச்சுமே கீர் செய்யலாம். அது கூட ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நமக்கு. அது ஒன்றுமே இல்லை, இதே மெத்தட் தான். ஜஸ்ட் ஜவ்வரிசியை வந்து நம்ம சேமியா கீர் செய்கிற மாதிரியே செய்ய வேண்டியதான் மெத்தடில். ஜவ்வரிசியை வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் வெந்நீர் விட்டு நல்லா கொதிய வச்சுட்டு ஜஸ்ட் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து இது கூட சேர்த்துட வேண்டியதான். அதே சேமியாவுக்கு பதிலாக ஜவ்வரிசி சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஜவ்வரிசி கீர் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சேமியாவை கூட சேர்த்துட்டேன். சேமியா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து பால் பொங்கி வரும். கீழே விட்டுறாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த பாலை நல்லா வந்து சேமியாவோட சேர்த்து நல்லா வேக வைக்கணும். இந்த மாதிரி சேமியா வந்து வறுத்து போட்ட வாசி கலர் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு கோல்டன் கலராக ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்திங்களா பார்க்கவே. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் கிடச்சா தான் சேமியா நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கருகிடுச்சுன்னா வந்து அந்த சாப்பிடும்போது ஒரு மாதிரி கசப்பு நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கலரில் வந்துருச்சு. இந்த சேமியா வந்து பால்லையே ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். ஒரு 2-2.5 நிமிஷத்துக்குள்ள நல்லாவே வெந்துடும். அது இப்போ ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சேமியா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 ஏலக்காய் போல் இடித்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஏலக்காவை இது கூட சேர்த்துட்றேன். இந்த ஏலக்காய் இதுக்குள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கொதிக்கு வந்துடட்டும். அந்த ஏலக்காய் ஸ்மெல் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லையா, அது வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஏலக்காவும் பால் சேமியா எல்லாமே ரொம்ப சூப்பராக கொதிச்சு நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதுக்குள்ள சேர்த்துக்க. ஏன் நம்ம உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே நம்ம உப்பு சேர்த்து செய்யும்போது அது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக நல்ல ஒரு ஃப்ளேவரோடு கிடைக்கும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லாமே கொதிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3லேருந்து ஒரு 3.5 ஸ்பூன் போல் நான் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். இந்த கண்டென்ஸ் மில்க் எதுக்காக போடுறோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக கிடைக்கும் நமக்கு. இது கூட வந்து குங்குமப்பூ இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், அது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டென்ஸ் மில்கோடவே வந்து பால்கோவா இருக்கு இல்லையா, ஸ்வீட்டட் பால்கோவா, அதையும் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னுமே ரொம்ப சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. அந்த பால்கோவா, அந்த கண்டென்ஸ் மில்க் ஃப்ளேவரு, அந்த பால் இதெல்லாம் சேர்த்து ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இது கூட வந்து நம்ம சாரப்பருப்பு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட ஜஸ்ட் லைட்டாக 1-2 உடச்சி இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம. அதுவுமே நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிடுச்சு. இது கூட நான் வந்து
நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தேவைன்னா சக்கரை போட்டுக்கலாம். அப்படி இல்லை கண்டென்ஸ் மில்கே போதும் எனக்கு அந்த ஃப்ளேவரே டேஸ்ட்டே இனிப்பே வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் போனதுக்கப்புறமா அந்த பபிள்ஸ்லாம் ஓரளவு வந்ததுக்கப்புறமா இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூன் போல் சக்கரை சேர்த்துக்கிறேன் கூட. இந்த சக்கரை எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஹைலைட்டாக இருக்கும் நமக்கு இனிப்பு. அதுக்காக தான். இப்படி இல்லை சக்கரை வேண்டாம்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் வந்து கண்டென்ஸ் மில்க் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா கொதிஞ்சு வந்துடுச்சு. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் நம்ம. இது வந்து சேமியா வந்து நல்லா ரொம்ப குழக்குழன்னு ஆச்சுன்னா அதை பார்க்கும்போது நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கும் சுத்தமாகவே நல்லா இருக்காது. ஜஸ்ட் வந்து வெந்திருக்கணும், ஆனால் வந்து ஓரளவோடு வெந்திருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இது வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பால் பொங்கி வருது. அந்த ஃப்ளேவரே ஏலக்காய், அந்த கண்டென்ஸ் மில்க் ஃப்ளேவரு இதெல்லாம் சேர்த்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த நெய்யில் வறுத்தோடனே சேமியா அதோட ஃப்ளேவருமே ரொம்ப சூப்பராக வருது. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை பாதாம் இல்லையா, அதை கூட சேர்த்துட்றேன். கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். மீதி வந்து சாப்பிடும்போது சர்வ் பண்ணிக்கலாம். மேலே வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்ற மாதிரி ஃபீல் வரும். அதுக்காக தான் இப்போ ஒரு 30 செகண்ட் போல் ஜஸ்ட் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன். இது மேலே ஜஸ்ட் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் போல் கண்டென்ஸ் மில்கை இது கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அந்த பதம் வந்து சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப குழக்குழன்னு ஆகலை, சேமியா வேகாமல் இல்லை, ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. இது பார்த்திங்களா எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை எப்பொழுதும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை பார்த்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் தர சின்ன சின்ன ஊக்குவிப்பு தான் என்னை இன்னும் கொஞ்சம் செய்யணுன்ற ஒரு தூண்டுதலை கொடுக்கும் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டமில் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து பாய் பாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.